நாகதோஷம் இருக்குமா இருந்தால் திருமண தடைகளை உண்டு பண்ணும். இல்லைன்னா குழந்தை பேர் புத்திர பாக்கியங்கள் தடை பண்ணும். மற்ற ஆட்களுக்கு கண்ணுக்கு தெரியல, நம்ம போகும்போது நம்ம கண்ணுக்கு அந்த பாம்பு வந்து எப்படியாவது அடிக்கடி வந்து முன்ன விடும். சில நேரம் நம்மளை தொந்தரவு பண்ணாது, ஆனாலும் நம்ம அதை கண்டு பயப்பட சூழ்நிலை உருவாகும். நாகருக்கு அதிபதி வந்து ராகுபவான். ராகுபவானை நீங்க வழிபட்டாலும் ராகுபவானை வழிபட்டாலும் பெரிய ராகு இது ஸ்தலம் உங்களுக்கு இடம் இது இருக்குமா இருந்தால் அங்கே வழிபடலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு தோஷங்கள் பதிவு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி சொல்லக்கூடிய பதிவானது நாகதோஷத்தை பற்றி சொல்லணுக்காக தொடங்கியிருக்கேன். நாகதோஷம் அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, தோஷங்களை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. அதுக்கு பரிகாரங்கள் இடங்கள்லையும் எல்லா தோஷங்களுக்கும் நமக்கு பரிகாரங்கள் இருக்குது. அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, ஏதாவது ஆயிருமோ அப்படின்லாம் பயப்படக்கூடாது. இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய இது வந்து நாகதோஷம் இருக்குமா இருந்தால் அது ஒரு வேற ஒன்று. நாகதோஷம் அவங்களுக்கு போன நிறைய ஆட்கள் சொல்கிறாங்க நாகதோஷம் இருக்குது. அது வந்து நாகதோஷம் இருக்குமா இருந்தால் திருமண தடைகளை உண்டு பண்ணும். இல்லைன்னா குழந்தை பேர் புத்திர பாக்கியங்கள் தடை பண்ணும். அந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும். இது நாகதோஷங்கிறது அவங்க ஜாதகத்தில் உள்ளன்னு சொல்ல முடியாது. அவங்க பரம்பரையாக சில விஷயங்கள் தோஷங்கள் இருந்திருக்கும். அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்குமா இருந்தால் அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி நாகதோஷங்கள் இருக்குமா தான் கண்டிப்பாக குழந்தை. ஏன்னா சில தோஷங்கள் அப்படி நாகதோஷம் அது என்னென்னா, சில பாம்புகளை சில ஆட்கள் நாகப்பாம்பு இந்த மாதிரி பாம்புகளை அடிச்சிருப்பாங்க. குழந்தைகளுக்கு தெரியாது, அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி செய்திருப்பாங்க. இல்லை வேற ஏதாவது கொடூரமாக ஏதாவது செய்திருப்பாங்க. இந்த மாதிரி அது அந்த பாம்பு அது என்ன வரும்னா, அது நமக்கு குழந்தைகளுக்கு நாகதோஷத்தை உருவாக்கும். அப்போ நாகதோஷம் உருவாகும் போது நம்ம குடும்பத்தில் சில ஆளுகளுக்கு பாம்பு கனவு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். சில ஆளுக்கு என்னென்னா, நம்ம போகும்போது வழியில் டூ வீலர்லையோ இல்லை நடந்து போனால் அடிக்கடி நம்ம கண்ணு முன்ன பாம்பு வந்து படும். அப்போ நமக்கு தெரியும், அதாவது மற்ற ஆட்களுக்கு கண்ணுக்கு தெரியல, நம்ம போகும்போது நம்ம கண்ணுக்கு அந்த பாம்பு வந்து எப்படியாவது அடிக்கடி வந்து முன்ன விடும். சில நேரம் நம்மளை தொந்தரவு பண்ணாது, ஆனாலும் நம்ம அதை கண்டு பயப்பட சூழ்நிலை உருவாகும். அவங்க ஓடி வருவாங்க, ஐயோ அப்படி சும்மா பாம்பு வருக இப்படி பிரச்சனை. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது நாகதோஷம் இருந்தால் தான் அந்த மாதிரி தொந்தரவு பண்ணும். அப்போ நாகதோஷம் அந்த மாதிரி கனவுல ரொம்ப சிலது விரட்டும், சில இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டு போகணும். நாகதோஷம் இருக்கும்போது இந்த மாதிரி செய்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம தீர்வு என்னன்னு பார்க்கணும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நாகதோஷம் ஆனால் நாகதோஷத்தினால அதனால திருமணம் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்ல எல்லாம் தப்பான முறை. அப்படி கிடையாது. நாகதோஷத்துக்கு இருக்குமா இருந்தால் தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு பரிகாரம் என்னது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யலாம்னா, நாகதோஷத்துக்கு அதாவது எப்படின்னா நல்ல பவர் உள்ள இங்கே நாகர்கோயிலில் நாகராஜ கோயில் இருக்குது. கேரளாவில் ஒரு மன்னார் சாலைன்னு ஒரு கோயில் இருக்குது. நம்ம திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரம் ராகேஸ்வரம் கோயில் இருக்குது. ராகுபவான் கோயில் இருக்குது. அங்கே போய் வழிபடலாம். அவங்களுடைய பால் வாங்கி கொடுத்து, மஞ்சப்பொடி வாங்கி கொடுத்து, நம்ம பேரில் அர்ச்சனை கொடுத்து அந்த நாகதோஷங்களை நிவர்த்தி என்ன உண்டு நாங்கள் செய்யலாம். இல்லை நம்ம இங்கே நாகராஜ கோயில் நாகர்கோயில் இருக்குமா இருந்தால் நல்ல பவர்ஃபுல் நாகராஜ கோயில். இல்லை நீங்கள் மற்ற மாதிரி பெரிய கோயில் போக முடியல, இல்லை வீட்டு நல்ல கோயில் தான் போகணும். உங்களுக்கு இடத்துல அதாவது நாகராஜா இருக்க இல்லைன்னு சொல்ல, நாகராஜா கோயில் இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல நல்ல பவராக, அங்கே பவர் நாகராஜா இருக்க பவராக இருக்கும், நல்ல சக்தியாக இருக்கும். பவர்னா சக்தியாக இருக்கும். அந்த கோயிலில் கொண்டு போய் நீங்கள் பால் மஞ்சப்பொடி ஒரு 11 ஞாயிற்றுக்கிழமை எல்லா வாரமும், இல்லை ஒரு மாதம் உங்களால் முடிஞ்ச எல்லா வாரம் 11 ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் செய்தால் ரொம்ப புண்ணியம். இல்லை அவசரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆயில நட்சத்திரம் மாதத்துக்கு ஒருக்க தான் அந்த ஆயில் நட்சத்திரம் நாகருடைய ஆயில் நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு பாலும் மஞ்சப்பொடியும் கொண்டு கொடுத்து கோயிலில் கொடுத்து அவங்க பேரை வச்சா பண்ணணும். கடைசியாக 11வது ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த கோயிலில் போய் பேர் சொல்லி, ஏற்கனவே வரந்தோறும் போய் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். 11வது ஞாயிற்றுக்கிழமை அந்த அங்குள்ள இருக்க பூசாரிகிட்ட சொல்லி, எனக்கு இப்படி நாகதோஷத்துக்கு பரிகாரம் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னால் அதுக்குள்ளே அவர் செய்து தருவார். நீங்கள் எப்போ மாதிரி பால் மஞ்சள் விட்டு வரலாம்.
விட்டு வரும்போது அந்த 11வது ஞாயிற்றுக்கிழமை போகும்போது நீங்கள் நாகர் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி இது எடுத்து நாகர் படம் போட்டு அந்த இங்கே கோயில் பெரிய பெரிய நாகராஜ கோயில் கிடைக்கும். அதை எடுத்து அவங்கள்ட்ட சாமிகிட்ட கூட அங்கே வச்சு பார்த்து தொலைச்சி அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நாகதோஷம் ரொம்ப ஈஸியாக போயிடும். நீங்கள் அதுக்காண்டி வேற பூஜை பண்ண அந்த மாதிரிலாம் கிடையாது. நாகதோஷத்துக்கு சரியான ஒரு பரிகாரம் சொல்லக்கூடியது 11 ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போய் நாகருக்கு மஞ்சையோ பால் விடலாம். இல்லை அப்படின்னா ஆயில நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதம்தான் ஒரு ஆயில நட்சத்திரம் வரும். அப்படி ஒரு வருஷம் ஆகும்போது 12 ஆயிரும். அப்போ அவ்வளோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிரும். அது உங்களுக்கு அவசரமாக இருந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம். இல்லை அவசரம் இல்லை மெதுவாக போகிறோன்னா ஆயில நட்சத்திரம் அவங்க சௌரியத்தை பொறுத்து இது பெரிய பரிகாரம். அப்படி இல்லை நீங்கள் நம்ம கும்பகோணம் திருநாகேஸ்வரன் கோயில் இருக்குது, அது நல்ல பெரிய அந்த கோயிலுக்கு போய் அந்த மாதிரி மஞ்சள் பொடியும் பாலும் கொடுத்து அந்த அங்குள்ள சாமிகள்கிட்ட சொல்லி எனக்கு இப்படி நாகதோஷம் இருக்குது பரிகாரம் பண்ணணும்னு சொன்னால் செய்து தருவாங்க. அது பெரிய பவர் உள்ள நாகதோஷத்துக்கு பவர் உள்ள கோயில். நம்ம நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜா கோயில் மாதிரி கேரளாவில் இருக்க மன்னார் சாலை கோயில் மாதிரி நம்ம கும்பகோணம் கோயில் ரொம்ப பவரான அருமையான கோயில். அது அல்ல அப்படி முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு நாகருக்கு அதிபதி வந்து ராகுபவானை நீங்கள் வழிபட்டாலும் ராகுபானை வழிபட்டாலும் பெரிய ராகு இது ஸ்தலம் உங்களுக்கு இடம் இது இருக்குமா இருந்தால் அங்கே வழிபடலாம். அப்படியே இல்லை என்னால் ஒன்றும் செய்ய முடியல நாகராஜ் எப்படி இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் அதிபதியான துர்க்கையம்மன் வழிபடலாம். துர்க்கையம்மனை நீங்கள் துர்க்கையம்மனை ராகாலத்தில் ஞாயிற்று வெள்ளிக்கிழமை 10 to 12 விளக்கேற்றி நாகதோஷம் தீர்க்கிறதுக்கு அந்த பவரை குறைக்கிறதுக்கு செய்யலாம். இல்லை செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 மத்தியானம் செய்யலாம். இல்லை ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கன்னா நாகருக்கு ரொம்ப அருமையானது. 4 to 6 அந்த நேரத்தில் அந்த துர்க்கையம்மனுக்கு போய் விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா அந்த நாகர் தோஷமுடைய பவர் குறையும். ஆனால் இவங்க ராகு பகவானாலும் சரி நாகர் எல்லாருக்கும் அதிபதி துர்க்கையம்மன். அப்போ துர்க்கையம்மனை நீங்கள் உங்களுக்கு நாகராஜா கோயிலுக்கு போக முடியல, அருகில் இல்லை எனக்கு வேற பரிகாரம் செய்யக்கூடிய இடங்கள் இல்லை, ராகு இது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போகலாம். துர்க்கையம்மன் கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணாலே விளக்கேற்றி இதில் நம்ம எலுமிச்சம்பழம் தோடு வச்சு மஞ்சள் திரி போட்டு இல்லை பஞ்சு திரி போட்டு அதில் நெய் விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி என்னுடைய நாகதோஷம் போகணும் அப்படின்னு சொன்னாலே இந்த நாகதோஷங்கள் குறையும். அதனால் நீங்கள் நாகதோஷம் இருக்காலும் கண்டிப்பாக அந்த பரிகாரம் செய்தே ஆகணும். நீங்கள் போனோன்னா நாகதோஷம் இருக்குது இந்த ஜாதகம் வேண்டாம்லாம் சொன்னாங்கன்னா அப்படி நம்பாங்க. அதாவது நாகதோஷத்துக்கு பரிகாரத்துக்கு மருந்து, எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரத்துக்கு நம்ம சாஸ்திரத்தில் மருந்து இருக்கு. அது சரியான முறையில் செய்தாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் நாகதோஷம் வரும்போது சில கல்யாணமாக பார்க்கும்போது தடசங்கள் வரும், இல்லை குழந்தை தடசங்கள், அது மெயினாக குழந்தை தடசங்கள் வரும். அதுக்கு என்ன விஷயம்னு பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக எங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்தாங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு மகளுக்கோ மகனுக்கோ போய் ஜாதக பொருத்தை பார்க்கும்போது வந்து என்ன செய்யாங்கன்னா 10 பொருத்தம் இருக்கா 8 பொருத்தம் இருக்கா 10 7 பொருத்தம் அப்படி பொருத்தம் இருக்கான்னு பார்க்காங்களே தவிர பையனுக்கு பொண்ணுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்குது, இல்லை அதுக்கு நிவர்த்தி என்னது, அப்படி அவன் எப்படி இருக்கான், அவனுடைய என்ன உடம்பு, இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே பெரிய ஒரு ப்ராப்ளங்கள் வராது. எல்லாமே நம்ம அவசரப்பட்டு பையன் வேலையில் இருக்கான், பையன் படிச்சிருக்கான், இல்லை பொண்ணு வசதி அப்படி பார்த்து அந்த பொருத்தம் பார்த்து உடனே கல்யாணம் முடிச்சுட்டு ஓடி அதுக்கு பிறகு பிரச்சனை ஏன்டா நிறைய வர பொண்ணெல்லாம் வர்றதை பார்த்து என் ப்ரோக்ராம் பார்த்து சாமி நான் டைவர்ஸ்க்கு இருக்கேன், இந்த மாதிரி பூஜை போட முடியுமா, இப்படி பிரச்சனையாக இருக்குது எங்களுக்குள்ள இப்படி தான் வராங்க. அப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு நான் அந்த ஜாதகம் பொருத்த நல்ல தெளிவான தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட பார்த்து இதில் பொருத்தங்கள் வாக்கம்னால இதில் ஏதாவது ப்ராப்ளங்கள் உண்டா, பையனுக்குனாலும் சரி பொண்ணுக்குன்னா என்ன பிரச்சனை, கல்யாணம் திருமணத்துக்கு பிறகு என்ன பிரச்சனை, திருமணம் ஒரே அன்னைக்கு ஒரே நாள் முடிச்சு போகிறதுல காலகாலங்கள் வாழக்கூடியது, திருமணத்துக்கு பிறகு இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, சந்ததி எப்படி இருப்பாங்க கேளுங்க. இல்லை எங்களை மாதிரி சாமிகள் நிறைய நல்ல உண்மையாக சொல்லக்கூடிய ஆளுகள்கிட்ட போய் பிரச்சனை பார்த்து இதில் என்ன பிரச்சனை, ஒரு திருமணம் செய்யலாமா, அந்த பொண்ணை செய்யலாமா, இல்லை அந்த பையனை செய்யலாமா, என் குடும்பம் எப்படி, இல்லை குடும்பத்தில் வேற தோஷங்கள் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டு செய்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் வராது. ஏன்னா இப்போ நிறைய வரக்கூடிய பூராவே ஒரு பெரிய ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொண்ணும் மாப்பிள்ளை ஒத்து போகாமல் டைவர்ஸு அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் வராங்களே தவிர ஒரு சேர்ந்துருக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட நிறைய ஃபோனில் வரக்கூடிய எல்லாமே படித்தவங்க தான் இருக்காங்க, பணக்காரங்க தான் இருக்காங்க. அது பாவமாக இருந்தாலும் பணக்காரங்களே நீ அவசரப்படாமல் ஜாதகம் பொருத்தம் பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி பையனுடையும் பொண்ணுக்கும் வேற தோஷங்கள் இருக்கா, இல்லை வேற ஏதாவது குடும்ப தோஷங்கள் இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து ஆராய்ச்சி
நல்லபடியாக வேறு தோஷங்கள் இருக்குன்னா இந்த மாதிரி நாகதோஷத்துக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து, நாகதோஷம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை ஒரு தப்பு ஒரு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு வைக்கக்கூடாது. அந்த தோஷத்தினுடைய பவர் உண்டு. அந்த பவரை நிவர்த்தி பண்ணதுக்கு முடிஞ்சால் நாகராஜா கோயில் போங்க, இல்லை கும்பகோணம் திருநாகேஸ்வரம் போங்க, இல்லை ஒன்றுமே முடியலையா துர்காம்மனை வழிபடுங்க. ராகு நாகருக்கெல்லாம் அதிபதியான துர்காம்மனை வழிபடுங்க. துர்காம்மனுக்கு ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 விளக்கேற்றி வச்சு உங்கள் அந்த நாகதோஷத்தை போக்க சொல்லுங்கள். துர்காம்மன், அதாவது துர்காம்மனை உடனே ஒரு நாள் போகக்கூடாது, குறைஞ்சது ஒரு 11 ஞாயிற்றுக்கிழமையாவது 4 to 6 ராகு காலத்தில் விளக்கேற்றுங்க. இந்த தோஷங்கள் துர்காம்மன் ஏற்றெடுத்து உங்கள் குழந்தை பொண்ணானாலும் சரி பையனுடைய தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி தரும். அது ஒரு மக்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்லி ரொம்ப சந்தோஷம் சாயிரம்.